எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. ஆமா, 2 வருஷமா பார்க்காதத இன்னைக்கு ஒரே நாள்ல 2ல 1 பாத்துருவாரு. டேய் ராவணா, அடே வெளியே வாடா. உங்க அப்பா மவனே இன்னைக்கு இருக்குடா உனக்கு. வாடா வெளியில வாடா. ஐயோ வாரம். என்னப்பா சத்தம் அதிகமா இருக்கு? அடே என் பேரனை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னேன்லடா, நீ சொல்லி இன்னையோட 2 வருஷம் முடியுதுடா. சரி, அதுக்கு 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 இன்னைக்குல இருந்து அவன் வீட்டுக்குள்ள இருக்கணும். போதும், என் பேரன் 2 வருஷமா வெளியே இருந்து பட்ட கஷ்டமெல்லாம் போதும். முளைப்பாரி திருவிழா முடிஞ்சதும் தானே இந்த பஞ்சாயத்தே வந்தது. முளைப்பாரி திருவிழா தேதி கணக்குப்படி யார் கொண்டாடுறா? திதி கணக்குப்படி தானே கொண்டாடுவோம். திதினா முன்ன பின்ன வரும், இதெல்லாம் தேதி தான் கணக்கு. இன்னைக்கு என் பேரன் வீட்டுக்குள்ள வந்தே ஆகணும். இல்லாட்டி நான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன். நீ என் பேரனை வீட்டுக்குள்ள சேர்க்கிற வரைக்கும் நான் இப்படியே தான் படுத்து கிடப்பேன். ஏமா இப்ப எதுக்குமா ஐயா இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு? இன்னைக்கு உங்க அப்பா நான் 2ல 1 காட்டுறதேன். நீ வேற சும்மா இரு அத்தோய். இன்னைக்கு மட்டும் எங்க அண்ணனை பாரு. ஐயோ பாவம் என் மாமனாரு. நீ முதல்ல எங்க அப்பாவை பாரு. அவர்கிட்ட எல்லாம் இந்த பாச்சா பழிக்குமா? இப்ப எதுக்கு இந்த ஐயா தரையில கடந்து உருண்டுகிட்டு இருக்காரு? எப்பா எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போய் படுங்க. வீட்டுக்குள்ள போய் படுக்கவா? அடே இந்தாடா, நான் என்ன படுக்கிறதுக்கு இடம் இல்லாமலாடா வாசல்ல வந்து படுத்து கிடக்கேன். பாரு, நான் தான் சொன்னேன்ல. இப்ப என்னப்பா செய்யணும்? என் பேரனை வீட்டுக்குள்ள கூப்பிடணும். இப்ப நான் என்ன மாட்டேன் நான் சொன்னேன்? தம்பி ஆமாமடா, பிள்ளையை வீட்டுக்குள் அழைத்து செல். பாவம் பிள்ளை 2 வருடங்களாக படாத பாடு பட்டு விட்டான். வாடா மூத்தவனே, உன் பொண்டாட்டிய சொல்லு. மாமா பஞ்சு, மாமா பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போக சொல்லுங்க மாமா. குழந்தனார இப்ப எதுக்கு உனக்கு இவ்வளவு அக்கறை? அவன் எனக்கும் பிள்ளை தானே மாமா. இந்த அக்கறை அன்னைக்கு எங்க போச்சுன்னு கேக்குறேன். பாருங்க, நான் என் பிள்ளை மேல இருக்கிற அக்கறையில தான் சொன்னேன். ஒண்ணு கிடக்க ஒண்ணு தப்பு நடந்து போச்சுன்னா நாளைக்கு ஊருக்குள்ள 4 பேர் நாக்கு மேல பல்லு போட்டு பேசிடுவாங்க. அதெல்லாம் பிள்ளைகளை எந்நேரம் கண்டிச்சு வளர்க்கணுமோ அந்நேரம் கண்டிச்சு வளர்க்கணும். இல்லைன்னா பிள்ளைகள்லாம் தரைகட்டு போயிடும். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கு செஞ்சது சரித்தேன். என்னமோ அந்த பிள்ளைய நான் தான் வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன மாதிரி எல்லாரும் என் மேலதான் எகிரிக்கிட்டு வாரீங்க. நீ பேசுன பேச்சு அப்படி. நான் பேசின பேச்ச சரியா புரிஞ்சுக்கிடாதவங்க மட்டும்தான் என் மேல கோவப்படுவாங்க. யாருமே அன்னைக்கு நான் பேசினதை சரியான விதத்துல புரிஞ்சுக்கிடவே இல்லை. கொழுந்தனாரு ஒருத்தர் தான் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் தன் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. இந்தா நீ நிறுத்து, போதும். உன்னை பத்தி நல்லா தெரியும். எப்பா போதும், தேவையில்லாத பேச்செல்லாம் பேச வேண்டாம். சொன்ன மாதிரியே என் பையன் 2 வருஷம் வெளியே இருந்து காட்டிட்டான்ல. அன்னைக்கு என்னமோ முடியாதுன்னு பேசினாங்க. அவன் வெளியே இருந்து பட்ட கஷ்டம் எனக்கு இல்லடா தெரியும். மழையிலையும் பனியிலையும் குளிர்லையும் கொசு கடியிலையும் 2 வருஷமா என் பிள்ளை பாடா பட்டுருச்சு. இந்த வயசுல இப்படி ஒரு கஷ்டம் அவனுக்கு தேவையாடா? ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிடா என் பேரன். அவனை போய் வெளியே தள்ளி விட்டுட்ட. கேளுங்க கேளுங்க நல்லா கேளுங்க. ஆத்தோய், நீ அடங்கவே மாட்ட. அமைதியா இரு, அப்பா காதுல விழுந்துற போகுது. தம்பி பிள்ளைய உள்ள கூப்பிடடா. அண்ணே குளிக்க போயிருக்கானே, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாருங்க. அவங்க அம்மாலும் ஆத்தாலும் அவனை குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நானா குளிச்சுக்கிறேன்னு சொன்னேன், யாராச்சும் கேட்டீங்களா? பச்சை புள்ளைய மடியில போட்டு குளிப்பாட்டுற மாதிரி தான். என்ன அது ஒண்ணுதான் பண்ணல. எனக்கு நீ எப்பவும் பச்சை பிள்ளை தானையா? ஆத்தோய் நீ வாயை மூடிரு. இந்த பேச்செல்லாம் அங்க போய் பேச பாப்போம். அதுக்கு தானே எங்க அண்ணன் அனுப்பி விட்டுருக்கோம். ஷோ கடவுளே, சும்மா இருந்தாலே அவரா உள்ள கூப்பிடுவாரு. நீங்க எல்லாருமா சேர்ந்து அதை கெடுக்க தான் போறீங்க இன்னைக்கு. அப்படியெல்லாம் விட்டுருவோமா? இன்னைக்கு 2ல 1 பாத்துருவோம். அதோய் நீ வாயை மூடிரு. இந்த 2 வருஷமா என்ன பண்ணீங்க? 2 வருஷமா ஒன்றும் பண்ணல. அப்புறம் எதுக்கு தான் உனக்கு இந்த பேச்சு? உங்க அப்பா தானே 2 வருஷமா வெளியே இருக்கணும்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டாருல, இருந்தாச்சுல்ல. 2 வருஷம் முடிஞ்சு போச்சுல்ல, விடு. 2 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை நடந்த அன்னைக்கு அவர் சொன்னதுக்கு ஒன்றும் பேசல. ஓன்னு அழுதுகிட்டே உள்ள போயிட்ட. இன்னைக்கு 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஆளுக்கு குதிக்கிறீங்க. ஏன், என்னாச்சு? ஐயா ராசுக்குட்டி, எல்லாம் ஒரு படம் தான். அதான் சொல்றேன், உன் படத்தை கொஞ்சம் தள்ளி முன்னாடி போய் உன் மருமகன் கிட்ட காட்டிட்டு வா. அதுக்கு தாயா எங்க அண்ணன் அனுப்பி விட்டுருக்கோம். நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இரு. ஏம்மா வேடிக்கை பார்த்தது போதும். அந்த துண்டை எடுத்து கொடுத்தா நான் பாட்டுக்கு தொடச்சிட்டு ரெடி ஆயிடுவேன். இரியா என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். சுத்தம், இதுக்கு நானே குளிச்சிருந்திருப்பேன். இன்னைக்கு உங்க அப்பா நான் 2ல 1 பாத்துறதேன். என்னையா ராசுக்குட்டி, அதுக்கு தாயா எங்க அண்ணனை அனுப்பி விட்டுருக்கோம்.
ஏம்மா பிரியா குட்டி இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். பேசாம இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு வெளியவே இருந்துடலாம். அதுக்கெல்லாம் ஆத்தா சம்மதிக்கவே மாட்டேன். ஆமா, உன் சம்மதத்தை தான் உன் மருமகன் கேட்குறாரு. போவியா? என் பிள்ளை 2 வருடங்களாக படாத பாடுபட்டு விட்டான். அது ஏன் எல்லாருக்கும் 2 வருஷமா வராத அக்கறை இன்னைக்கு வருதுன்னு தெரியல. தம்பி அவனை உள்ளே அழைத்து செல்லடா. இப்ப அவனை உள்ள வர வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை. நீங்களா எல்லாருமா சேர்ந்து தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதைத்தான் நானும் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன உள்ள கூப்பிடுற ஐடியாவில தான் இருக்காரு. இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன மறுபடியும் ஒரு 2 வருஷத்துக்கு வெளியே இருக்க வச்சிருவாங்க போல. கொழுந்தனாரே பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போறது சரி, அப்புறம் அன்னைக்கு பேசின விஷயம். என்ன 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 பஞ்சு? இல்ல மாமா, அதான் அந்த 2 பிள்ளைகளையும் என் வீட்டு மருமகளுகளா. அதான் 18 வயசு முடியட்டும்னு சொல்லியிருக்குல்ல. அதான் 18 பிறந்துருச்சுல்ல. 18 முடியட்டும், அதெல்லாம் பேசுவோம். அப்படின்னா அந்த பிள்ளைங்க அது வரைக்கும் மானும் தேனும் இனிமேல் என் தங்கச்சி வீட்டிலே இருப்பாங்க. ஏப்பா உங்க மகளை கூப்பிடுங்க. ஏ பார்வதி! ஏம்மா என்னம்மா அப்பா இப்படி சொல்லிட்டாரு? இரியா உங்க அப்பா காரணம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏ பார்வதி, மருமகனை கூட்டிட்டு வாக்கா. எப்பா என்னப்பா? இந்த உங்க அண்ணன் தான் கூப்பிட்டான், என்னன்னு காலு. என்னனே? பிள்ளைங்க 2 பேரையும் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. யார் பிள்ளைகளை? எடை நீ பெத்த பிள்ளைகளை தாண்டா. அது நான் பெத்த பிள்ளைக தானா? எனக்கு ஞாபகமே இல்ல, மறந்துட்டேன். இந்த நக்கல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். சரி மச்சான். பிள்ளைங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது சரி. இன்னொரு தடவை பிள்ளைங்க மேல கைய வச்சீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிடறதுக்கும் கை இருக்காது, வேற எதுக்குமே கை இருக்காது. ஆட்டு மச்சான், அடிக்க மாட்டேன். பிள்ளைங்களை கைய ஓங்குனா அடுத்த செகண்ட் உங்க உடம்புல கை இருக்காதுங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு போங்க. ஓங்குனாலே கைய ஒடிச்சிருவீங்களா மச்சான்? ஆஹா, ஓங்கணும்னு நினைச்சாலே ஒடிச்சிருவேன். சரிங்க மச்சான். என்ன என்ன சரி? இல்ல அடிக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன். ம். மச்சான் எப்ப கூட்டிட்டு போறது பிள்ளைங்கள? பிள்ளைங்க 2 பேரும் இன்னும் சாப்பிடல, சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா அனுப்புறேன், போங்க. சரிங்க மச்சான். இவர் தங்கச்சியை கட்டுறதுக்கு பேசாம காலம் பூரா பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாம். ஒரு ஆத்திரத்திலையும் வேகத்திலையும் தூக்கிட்டு போய் தாலியை கட்டி போட்டேன். ஆயுசு முழுக்க அடிமையாத்தான் இருக்கணும் போல. பார்வதி உனக்கும் தான். சரிங்கண்ணே, பிள்ளைங்களை என்ன மேல திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். சரி போ. கொழுந்தனாரே அப்பா அந்த கல்யாண பேச்சு அதை பெத்தவங்கள பேசணும். பெத்தவங்களே உங்க பேச்சை தானே கேக்குறாங்க. இந்த பெரியவர் எங்க அப்பா இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. மாமா நீங்க சொல்லுங்க மாமா. பாப்போம் பாப்போம், போ போ போய் வேலையை பாரு. இல்ல பிள்ளைய 2 பேர்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் எனக்கு. 18 வயசு முடியட்டும்டா, போ. எல்லாரும் நம்மளத்தான் அடக்குவாங்க, நம்ம யாரையும் அடக்க முடிய மாட்டேங்குது. ஏங்க வாங்க, போ வருகிறேன். இவரே அடங்க மாட்டேங்கிறாரு, அப்புறம் எப்படி? தம்பி அவள் பேசியது எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதேடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. தம்பி 2 பிள்ளைகளையும் நீ உனது வீட்டுக்கே மருமகளாக எடுத்துக்கொள்ளடா, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. அது அந்த பிள்ளைங்க தானே முடிவு பண்ணணும், நாம முடிவு பண்ண முடியாது. சரிடா தம்பி, பார்த்து கொள்ளலாம். ம் சரி அப்பா, நான் கடைக்கு போறேன், நீங்க பாத்துக்கோங்க. சரிடா, போ போயிட்டு வா. உன் பிள்ளைய ஒரு வாய் வான்னு உள்ள கூப்பிட்டாத்தே என்ன? நீ சொல்லித்தானடா அவன் வெளியே போனான். எல்லாம் எனக்கு தெரியும், போய் வேலையை பாருங்க போங்க. அடே அவனை உள்ள கூட்டிட்டு போய் முதல்ல சாமியை கும்பிட வச்சு சாப்பிட வைங்கப்பா. டேய் நீ ஒரு வார்த்தை அவனை வான்னு உள்ள கூப்பிடுறா. கருப்பா. ஆத்தி என் பேரனா இது? அப்பா கூப்பிட்டீங்களா? வீட்டுக்குள்ள போ. ம் சரிங்கப்பா. சரி போ, உள்ள போ. ஐயா மானுங்க. மானு காட்டுல இருக்கும். ஐயா விளையாடாதையா, ஏன் மானுங்க? நீ மானல்லாமாடா வளர்க்குற? யோ சேட்டக்கார ஐயா, உன் பேத்தி எங்கய்யா? எனக்கு 3 பேத்தியா இருக்காளுங்க, நீ யார கேக்குற? ஐயா தள்ளியா? அடே அடே பய உள்ளே பாத்தியா? அவங்க அப்பையும் வீட்டுக்குள்ள போன்னு சொன்ன உடனே கேக்குற கேள்வி அந்த பிள்ளைய பத்திதேன். பாவம் அவங்க அப்பையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு 2 வருஷமா அந்த பிள்ளைய கண்ணுலயே பார்க்கல. ஆனாலும் கொஞ்சம் நம்மளும் விளையாண்டுதே பார்ப்போம். அக்கா குட்டி பிள்ளை தூங்குதான் முழிச்சிருக்கா? தம்பி குட்டி
வாயா பிள்ளை, 2 வருஷமாச்சு நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு. வாயா கண்ணு, வா வந்து சாமியை கும்பிடு வா. ஏக்கா அதெல்லாம் இருக்கட்டும், மான் எங்க? அடே அவ வீட்டுக்குள்ள இல்லடா, வீட்டுக்குள்ள இல்லைனா எங்க? கோயிலுக்கு போயிருக்கா. கோயிலுக்கா? நான் பார்க்கல. நீ அவளை 2 வருஷமாவே பார்க்கல, என்னமோ இன்னைக்குதான் புதுசா பார்க்காத மாதிரி பேசுற. 2 வருஷமா மானு முகத்தை தான் பார்க்கல. நீ சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும் மானோட செருப்பு வாசல்ல தான் இருக்கு. அவ செருப்பு போடாம போயிருக்கா கோயிலுக்கு. எந்த கோயிலுக்கு போயிருக்கா? எந்த கோயிலுக்கு போயிருக்கா? பிள்ளையார் கோயிலுக்கு போயிருக்கா. பிள்ளையார் கோயிலுக்கா? சரி, நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். ஆமா இரு, நம்ம வீட்டு செம்பருத்தி செடியில இருக்கிற செம்பருத்தி பூ எல்லாம் அப்படியே இருக்கு. மானு பிள்ளையார் கோவிலுக்கு போனா ஒரு செம்பருத்தி கூட விடாம எல்லாத்தையும் மொத்தமா பறிச்சு எடுத்துட்டு தான் போவா. அது அப்ப பிள்ளையார் கோயிலுக்கு போயிருக்க மாட்டா, மாரியத்த கோயிலுக்கு போயிருப்பா. யோ ஐயா, அரளி செடியிலையும் பூ அப்படியே இருக்கு. அடே பூவை பறிக்காம போயிருப்பாடா. அது வேற ஒண்ணும் கிடையாது, நீ 2 வருஷம் கழிச்சு வீட்டுக்குள்ள வர போறையில உனக்காக சாமியை முட்டு வேண்டிக்கிறதுக்காக போயிருப்பா. மானு செருப்பு போடாம எங்கேயும் போகாது, நீ போய் சொல்ற. அடே ஒரு வேண்டுதலுக்காக செருப்பு போடாம நடந்து போயிருக்காடா. இல்ல, மானு காலையில இருந்து இன்னும் வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போகல. எப்படிடா சொல்ற? இந்த 2 வருஷமா தினமும் மானு தானே காலையில வாசல்ல கோலம் போடுது. மானு கோலம் போட்டதும் நான் செம்பருத்தி பூவை எடுத்து கோலத்து மேல வைப்பேன். உடனே அந்த பூவை எடுத்து அவன் நோட்டுக்குள்ள வச்சுப்பா. இன்னைக்கு கோலத்துல நான் வச்ச செம்பருத்தி பூ அப்படியே இருக்கு. அப்படின்னா அவ இன்னும் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியில வரலன்னு அர்த்தம். கொல்ல பக்கம் கூட்டி போயிருப்பா. கொல்லை பக்கமே போனாலும் கொல்லையை சுத்தி இங்கிட்டு வாசல் வழியா தானே வெளியே போயாகணும். நான் இவ்வளவு நேரம் அங்கதானே இருந்து குளிச்சுட்டு இருந்தேன். மான் அந்த பக்கம் வரவே இல்லை. யாரு இவங்கிட்டயா? நீ எல்லாம் வருங்காலத்துல சிபிஐ ஆபீசரா தாண்டா ஆக. நான் என்னமோ ஆகுறேன், என் மான் எங்க? நீ தானே சொன்ன அவ வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு. வீட்டுக்குள்ள இருந்திருந்தா. கரெக்ட், வீட்டுக்குள்ள இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என் சத்தம் கேட்டதும் ஓடியே வந்திருப்பா. அப்படி வரலன்னா. ஆமா, என் தம்பி எங்க? எனக்கு என்ன தெரியும்? நான் உள்ள வரவுமே மானு என் தம்பி 2 பேரும் இந்நேரத்துக்கு ஓடி வந்திருப்பாங்க. 2 பேருமே இன்னும் என்னை வந்து பார்க்கலன்னா அப்போ அப்போ நீ தான் ஏதாவது சொல்லி அவங்கள உள்ளேயே ஒளிஞ்சிருக்க சொல்லியிருப்ப. இல்லடா, நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன்? அப்படியே நான் சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு நடக்கிறவன் உன் தம்பி பாரு. அப்படின்னு கன்ஃபார்மா இது என்னோட தம்பி ஐடியாவா தான் இருக்கும். மானை எங்கேயாவது பிடிச்சு வச்சிருப்பான் பேச விடாம. அப்படியா? என் ப்ரோனா என் ப்ரோ தான். அண்ணே கொன்னே, என்னத்துக்குடா வாயில கைய வச்சு அமுக்குற? உன் கருப்பை உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு பார்க்கணுமா வேண்டாமா? பாத்தியா, என் கருப்பன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். அவனையெல்லாம் யாரும் ஏமாத்த முடியாது, அவனுக்கு எல்லாம் தெரியும். அது உன்னை ரூமுக்குள்ள இழுத்துட்டு வந்து வாயை பொத்துனதுக்கு அப்புறம் தானே உனக்கு தெரியுது. எனக்கு எப்பவோ தெரியும், நான் தான் அப்பவே சொன்னேன்லடா, அவன்லாம் அழகா கண்டுபிடிச்சிருவான்னு. ஏ மானு, அப்படியே இரு மானு. மொத்த எதுக்குடா? கருப்பன் பாவம். அண்ணே உன்னை எவ்வளவு தேடுதுன்னு பாப்போம். அவன் என்னைய ரொம்ப தேடுவான்டா, பாவம். என்னைய 2 வருஷமா பார்க்கல, அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். என்னைய விடுங்க, நான் போறேன். அப்படியெல்லாம் விட முடியாது. என் அண்ணன் உன்னை எந்த அளவுக்கு தேடுதுன்னு நான் பார்க்கணும். இங்க பாரு, இப்ப என்னைய விடலன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவ? நீ 2 வருஷமா உனக்கு யாரோ எழுதின லவ் லெட்டர் எல்லாம் கருப்பனுக்கு தெரியாம மறைச்சு மறைச்சு வச்சிருக்கேல, அதை போய் சொல்லி கொடுத்துருவேன். ஏய் சொல்லிடுறத மானு. அப்படின்னா என்னைய விடு. மானு மானு ப்ளீஸ் மானு, அண்ணன் உன்னை எப்படி தேடுதுன்னு பாப்போம். அவன் தான் அழகா கண்டுபிடிச்சிட்டான்லடா, நீ தான் என்னை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பேன்னு. என் கருப்பனையெல்லாம் யாராலும் ஏமாத்த முடியாது, பாத்துக்கோ. சரி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அண்ணன் என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம். சரி பாப்போம். அப்படின்னு மறுபடியும் வாயை பொத்திக்கோங்க. லூசு. நீதான்டா லூசு. அடே அண்ணே, வாயை பொத்து. நீ கருப்பங்கிட்ட என்னைய போட்டு கொடுக்கறதுக்கு ஏதோ பிளான் பண்றேன்னு தெரியுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அடியே இன்னும் வலிக்குது. வலிக்குதா? இப்ப எப்படி இருக்கான்னு பாத்தியா? அடிச்சேன்னா தாங்க மாட்டேன். அப்படி கையெடு. அந்த பையன் இருக்கணுன்னு. உனக்கு வர வர வாய் தான் ரொம்ப கூடுது. என் கருப்பை வீட்டுக்குள்ள வந்துட்டான்ல, இன்னமேலு என்னை யாராவது ஏதாவது திட்டுவீங்க? நான் வாயவே திறக்க மாட்டேன் தாயே, திரும்பு. எப்படி இருக்கான் பாத்தியா? மாமா மாதிரியே இருக்கான் வேட்டி சட்டையில. அவனா என்னை தேடி இங்க வாரதுக்குள்ள மரியாதையா என்னை அவங்கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுருங்க. இல்லைன்னா உங்களை அடி நொங்க எடுத்துருவான், பாத்துக்கோங்க. இவ ஒருத்தி பயமுறுத்திக்கிட்டே இருப்பா. பாப்பா கொஞ்சம் அமைதியா இரு பாப்பா. கருப்பா, ஐயா சொல்லு, என் மானு எங்க? சத்தியமா எனக்கு தெரியாதுடா. நீ யார் மேல சத்தியம் பண்ற? என் பல் செட்டு மேல சத்தியமா மான் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. நீ பேசாம இரு, என் சத்தத்தை கேட்டாலே என் மானு ஓடி வந்துரும். மானு மானு டேய். கருப்பன் கூப்பிடுறேன், நான் போறேன். இருடா. மானு கருப்பா, மானு
கருப்பா. மனு ம். மனு சொல்லு கருப்பா. எப்படிடா இருக்க? நான் எப்படி இருக்கேன்னு நீயே பாரு. நீ என்னைய பார்த்து 2 வருஷம் ஆச்சு. நிமிந்து கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்ட. நீ சொன்ன மாதிரியே நான் பெரிய பிள்ளையா போயிட்டேன். ம், அப்படியா? ஆமா, பாரு பாரு, நான் எவ்வளவு பெரிய பிள்ளையா போயிட்டேன் பாத்தியா? மனிதனில் குளித்த பால் மலர் காண 20 வசந்தங்கள் விழி வளர்த்தே பசித்தவன் அமுதம் பருகிடத்தானே 17 வசந்தங்கள் இதழ் வளர்த்தே. கருப்பா, எப்படி நான் பெரிய பிள்ளையா போயிட்டேனா? கருப்பா சொல்லு, பெரிய பிள்ளையா போயிட்டேன் பாத்தியா? கருப்பா சொல்லு, நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்னடி ராஜாத்தி? நீ சொல்லு, நான் எப்படி இருக்கேன்னு. நீ தான் என்னை 2 வருஷம் கழிச்சு பாக்குறேல, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு. பூத்ததையா பூவு அது கையழகு தூக்குதையா வாசம் அது மெய்யழகு. கருப்பா சொல்லு. என்னத்தடா சொல்ல? கருப்பா, நான் பெரிய பிள்ளையா போயிட்டேனாடா, சொல்லு. கோடியில ஒருத்தியம்மா சோலமயில் ராணி ஆடி வரும் பூங்கலசம் அழகிருக்கும் ஏனி. கருப்பா கருப்பா, இங்க பாரு, உன் தோள்பட்டைக்கு வளர்ந்துட்டேன் நானு. சொல்லு, நான் பெரிய பிள்ளையா போயிட்டேன் தானே? நல்ல பளிங்கு போல சிரிப்பு மனச பறிக்கும் பவள விரிப்பு. கருப்பா சொல்லுடா. மனு ம், சொல்லு சொல்லு, நான் பெரிய பிள்ளையா போயிட்டேனா? விளங்கிடாத இனிப்பு விவரம் புரிஞ்சிடாத துடிப்பு சந்திர ஜோதி வந்தது போல சுந்தர தேவி ஜொலிப்பு. நீ மாமா மாதிரியே பெரிய ஆளா போயிட்ட. நானு இந்த மேலு உன்னை எப்படி கூப்பிட போறேன் தெரியுமா? ஆ, எப்படி? மாமான்னு கூப்பிட போறேன். என்னது 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 மனு? மாமா. மாமாவா? நானா உனக்கா? ம், நீ எனக்கு மாமா தானே? அப்படின்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? சொல்ல மாட்டேன். ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? ம், சொல்ல மாட்டேன். ஆனா நான் உன்னை இந்த மேல் மாமான்னு தான் கூப்பிடுவேன். யார் அப்படி கூப்பிட சொல்லி உனக்கு சொல்லி கொடுத்தாங்க? சொல்ல மாட்டேன். சரி, என்னைய மாமான்னு கூப்பிட்டா உன் மாமாவை எப்படி கூப்பிடுவ? எம்மாரப்பான்னு கூப்பிடுவேன். நீ தான் எனக்கு மாமா. ஏன் அப்படி? ஆமா, அப்படிதான். இப்போ நீ சொல்லு, நான் பெரிய பிள்ளையா போயிட்டேனா இல்லையான்னு சொல்லு, நான் உனக்கு ஒன்று சொல்லுவேன். பெரிய பிள்ளையா தாண்டி போயிட்ட, ரொம்ப பெரிய பிள்ளையா போயிட்ட. ஆனா உருவத்துல மட்டும், மற்றபடி நீ குழந்தையாவே தான் இருக்க. நீ இப்படியே சொன்னேன்னா நான் சொல்ல மாட்டேன் போ. கருப்பா நீ சொல்லே, நீ பெரிய பிள்ளையா போயிட்டமானு அப்படி சொல்லு. ம், சரி, நீ பெரிய பிள்ளையா போயிட்டமானு. பெரிய பிள்ளையா போயிட்டனா அப்படின்னா இன்னைக்குல இருந்து நம்ம 2 பேரும் லவ் பண்ணுவோம், சரியா? என்னது என்னது செல்லக்குட்டி? நீ தானே சொன்ன நீ பெரிய பிள்ளையா போமானு, அப்பம்போது நான் உனக்கு நிறைய சொல்லி கொடுப்பேன்னு. நான் பெரிய பிள்ளையா போயிட்டேன், இப்போ நீயே சொல்லிட்டேல. இன்னைக்குல இருந்து நீ எனக்கு ஒன்றுனா சொல்லி கொடுக்கணும். நம்ம இன்னைக்குல இருந்து லவ் பண்ண போறோம், சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம லவ் பண்றது யாருக்குமே தெரியக்கூடாதான். அடே தங்கப்பிள்ளை, இதெல்லாம் உனக்கு யாருடா சொல்லி கொடுத்தாங்க? நான் சொல்ல மாட்டேன். சரி, சொல்ல வேண்டாம். ஆனா இப்படி எல்லாம் பேசக்கூடாது என்ன? நான் அப்படிதான் பேசுவேன். நான் பெரிய பிள்ளையா போயிட்டேன்ப்பா. மனு மனு, இங்க பாரு, உன் மாமா உன்னை உங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு தெரியுமா? இதுதான் எங்க வீடு. இல்லடி பிள்ளை, அங்க ஆத்தா இருக்குல்ல அங்க. ஆஹா, நான் போக மாட்டேன். டே சொல்றத கேளுடா, நீ அங்க போய் இரு என்ன? உன்னைய விட்டுட்டு நான் போக மாட்டேன். மனு, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நான் எங்க இருந்தாலும் என் கண் பார்வை உன்னைத்தான் சுத்திக்கிட்டே இருக்கும். நீ பயப்படாம அங்க போய் இரு என்ன? அப்பா ஏதாவது சொன்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. அப்பனா சரி, நீ சொன்னா போவேன். என் பட்டு பிள்ளை. சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறமா போ. சரி வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் வா. ம், சரி வா. வா 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 வா. அடே, என் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு வரும்போதெல்லாம் இப்படி வழிமறிச்சு நின்னுகிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். மாப்பிள, தாலி கட்டி இருக்கண்டா, என் கூட அனுப்பி வைங்கடா என் பொண்டாட்டியையும் பிள்ளையையும். யோ, கல்யாணம் முடிச்சதுல இருந்து நானும் தினமும் நைட்டு ஃபோன் போட்டிருக்கேன். அப்புறம் எப்படி அந்த பிள்ளைய பத்த? நல்லா கால்றா, எல்லாருக்கும் முன்னாடி கல்யாணம் முடிச்சவன் நான் என்ன ஒரு பிள்ளை கூட பக்கல. ஏன் மாமா ரொம்ப கெட்டி? என்ன மாமா? நீ வாய மூடு.
ஏன் மாமா? டாடி இப்ப என் கூட வர்றியா என்ன? இந்த வாரேன் மாமா. அதெல்லாம் அனுப்ப முடியாது. யோ அனுப்பி வைங்கய்யா என் பொண்டாட்டியும் பிள்ளையையும். யோ நெடுமாறா, அதான் ஒரு பிள்ளை பெத்தாச்சுல்ல, போயா கோயம்புத்தூருக்கு போயா. அடே மாப்பிள சரியில்லடா, உன் மேல கேஸ் போட்டுருவேன். போடுங்க போடுங்க, எங்க 4 பேர் மேலையும் போடுங்க. எங்கடா என் பெரிய மாப்பிள, அவனை கூப்பிடுறா. ஏன் எங்களையெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா? அதெல்லாம் எங்க அக்காவை அனுப்ப முடியாது. கல்யாணத்தன்னைக்கே மேடையில் அழுக வச்ச ஆளு தானே நீரு. அடே மாப்பிள, நீ பண்ண சேட்டையினால இன்னமும் என்னை வில்ல மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்காங்கடா உங்க வீட்டுல அம்பிட்டு பேரும். இந்தா பாப்பா, மாமா உன்னைய தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சா எல்லாம் சரியா வரும்டி. யோ எங்க அக்காவை மிதிச்சிருவ. அடே என் பொண்டாட்டியும் பிள்ளையும் அனுப்பி வைங்கடா என் கூட. நானும் கோயம்புத்தூருக்கும் அருப்புக்கோட்டைக்கும் நடையா நடக்கிறேன், ஒரு தடவையாவது அனுப்பி வைக்கிறீங்களாடா? பிள்ளை பத்த பச்சை உடம்பு, அதெல்லாம் அனுப்பி வைக்க முடியாது. பிள்ளை பெத்து 10 மாசம் ஆச்சியா. இவர் கூட்டிட்டு போய் அடுத்த பிள்ளைக்கு ரெடி பண்ணலான்னு பாக்குறாரு. அனுப்பி வைக்காதீங்க, அனுப்பி வைக்காதீங்க. அதான் அதேதான். கல்யாணம் முடிச்ச அன்னைக்குல இருந்து தினமும் நைட்டு நான் போன் போட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் விடிய விடிய. அப்படியும் நீ ஒரு பிள்ளை பெற்றிருக்கேன்னா நீ எல்லாம் எப்பேற்பட்ட ஆளா இருப்ப. அதான் சொன்னேன்லடா தம்பி, என் மாமன் கெட்டிக்காரரு. நீ வாயை மூடு கருப்பாயி, எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். பாப்பா என் கூட வந்துரு பாப்பா. தம்பி போயிட்டு வாரேன்டா. இப்ப போயிட்டு நான் 10 நல்ல முளைப்பாரி திருவிழாவுக்கு வந்துருவேன். ஆச்சி அப்படின்னா நீங்க மட்டும் போங்க, பிள்ளை இங்க விட்டுட்டு போங்க. குமாரு, பிள்ளை இல்லாம நான் எப்படி இருப்பேன்? இல்ல நான் இல்லாமத்தே இந்த பிள்ளை எப்படி இருக்கும்? அக்கா நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பாத்தியா? அடே வேண்டாம்டா மாப்பிள. டே தம்பி நீ அப்போ பால்வாடி படிச்சிட்டு இருந்த அப்போ எனக்கு. அடே அடே, அவ பால்வாடி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ பிறந்திருக்கவே மாட்டாடா. நெட்ட கொக்கு கண்டுபிடிச்சிருச்சு. தம்பி அக்கா முந்தா நாள் எனக்கு வயிறு வலிச்சிச்சு இல்லக்கா. பாப்பா மரியாதையா வந்துரு. ஆமா இந்த வாரேன் மாமா. தயா நெடுமாறா, என்னைய தாண்டி என் அக்காவை மட்டும் நீ கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல ஒரு கொலை விழும். முத்து, தென்னங்கொலையா வாழைக்கொலையா? இல்ல சொன்னேன்னா டக்குன்னு வெட்டி போட்டுருவேன். நீ வாயை மூடு. ஓகே. ஏ அரவிந்தா, சும்மா நின்றுட்டே இருக்க, பேசுடா. இங்க பாருங்க மச்சான், எங்க அக்காவை அனுப்ப முடியாதுன்னா முடியாது. நீங்க கிளம்புங்க. பேசிட்டேன்டா. இன்னும் அவன் எங்கடா உன் தொம்பி? அவன்லாம் இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு வரமாட்டான்டா. ஆமா, நீ வந்ததே பெருசு. இன்னும் 10 நிமிஷத்துல கோயம்புத்தூருக்கு ஒரு பஸ் இருக்கு. இப்ப கிளம்புனீங்கன்னா பஸ் பிடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். கிளம்புங்க. என் பொண்டாட்டி. என் அக்கா. சரி உங்க அக்கா, அவளை என் கூட அனுப்பு. அவ ஏன் அக்கா தானே, இங்கே இருக்கட்டும். நீர் கிளம்புமையா. அடே அநியாயம் பண்ணாதீங்கடா. கூப்பிடுறா, என் மாமனார கூப்பிடுறா. இன்னைக்கு மவனே 2ல 1 பார்க்காம நான் போக மாட்டேன்டா. கூப்பிடுறா என் மாமனார. அவர் வந்தா பயந்துருவோமா? ஏய் என்னங்க சத்தம்? அடே சாரோட சரட்டோட சந்தன கட்டிக்கு ஏட்டோட உருட்டி மஞ்ச திரட்டி தாரேன், உள்ளங்கையில வச்சு தாரேன். குட்டி. ஏய் என்னடா நடக்குதுங்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாமனாரே காப்பாத்துங்க மாமனாரே. அப்பா மச்சானுக்கு குட்டி பாப்பாவை வச்சு எப்படி விளையாட்டு காட்டணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மாமனாரே காப்பாத்துங்க ஐயா. பார்த்து சொல்லி கொடுங்கடா, அடிபட்டுற போது. ஓகே மாமா. ஆ போயிட்டாரு. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இவரும் இவனுங்க கூட சேர்ந்துக்கிறாரு. அடே அடே, என்னை தூக்கியாவது நிறுத்துங்கடா. எமகாதக பயலுகளா இருக்கானுங்க. இவனுங்க வீட்டுல இருக்கிற பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சது ஏன் தப்புத்தேன். மரியாதைக்குரிய மச்சான், என்னடா இப்போ நீங்களா பஸ்ஸை பிடிக்க போறீங்களா? இல்லாட்டி இப்போ பண்ணமே சரட்டாடணுமே, அது மாதிரி உங்களை சரட்டாடி ஆட்டி 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 அப்படி இங்க இருந்து தூக்கி பஸ்ல வீசவா? பாப்பா ஆமா நடிக்காதடி நடிக்காதடி. இவனுங்களுக்கும் பெரிய அப்பத்தாதான் நீ. ஆமா நான் உங்க கூட வாரேன் மாமா, என்னை கூட்டிட்டு போங்க. எங்க இவனுங்களை தாண்டி ஒரு எட்டு முன்னாடி எடுத்து வை பாப்போம். என்னை வழிமறிச்சு நிக்கிறானுங்க மாமா. அவனுங்க நிக்கிறானுங்களா இல்லையா உனக்கு முன்னாடி? நீதான் அவனுங்களுக்கு பின்னாடி போய் நின்னுக்குற. மாமா நீங்க கோச்சுக்கிடாம இப்ப போயிட்டு முளைப்பாரிக்கு வாங்க மாமா. முளைப்பாரியை முடிச்சிட்டு நம்ம ஊருக்கு போயிடுவோம். போடி. மாமா பச்சை உடம்புக்காரி மாமா, நானு ஒயாம அங்கிட்டு இங்கிட்டு அலைய முடியாதுல்ல. இருடி, முளைப்பாரிக்கு உன்னை கூப்பிட வரும்போது இன்னொரு பொண்ணை கட்டி தாண்டி கூட்டிட்டு வருவேன். போயா போயா போயா. இருங்கடா, அப்புறமாட்டி என் காலில் விழுந்து கதறுவீங்கடா. பாத்துக்கிறேன் உங்களை, அன்னைக்கு பாத்துக்கிறேன். தம்பி நிஜமாவே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாராடா?
ஆமா, இவரை நீ காதலிச்சதே பெருசு. இவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவாரு. போ பேசாம உள்ள. இருந்தாலும் என் மாமா ரொம்ப பாவம்டா. ஏன்டா என்னை அவர் கூட போகையே விட மாட்டேங்கிறீங்க? இப்ப நாங்களா உன்னை பிடிச்சு வச்சிருக்கோம். போயே போ, அவர் கூட போ. முளைப்பாரி திருவிழா முடிஞ்சதும் கிளம்பிடுவேன்டா. பிள்ளை இங்க விட்டுட்டு நீ மட்டும் போ. பிள்ளைய தூக்கிட்டு தான்டா போவேன். சரி சரி, அத முளைப்பாரி முடிஞ்சதும் பார்க்கலாம். நீ உள்ள போ மச்சி. சி நீ உள்ள போ மச்சி. ஏக்கா நீ உள்ள போக்கா. ஏய், உன்னை யாருடா இப்ப இங்க கூப்பிட்டது? போடாங்கிட்டு. நீ தான்டா கூப்பிட்ட எருமை. நான் கூப்பிட்டா நீ வந்துருவியா? போடா, உங்க வீட்டுக்கு போடா. நீ கூப்பிட்டேன்னு தானடா சண்டைக்கு வந்தேன். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னைய சண்டைக்கு கூப்பிடுறாங்க. போவானா? நாளப்பட சண்டைக்கு கூப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. போடா. போடா. நீ என்ன இன்னும் வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்க? போ உள்ள. ஆமா பெருசு, நீ எப்ப பிள்ளை பார்க்க போற? எங்கடா? நீ இப்படியே பெருமூச்சு விட்டுக்கிட்டே தெரி. போ. நம்ம குடும்பத்திலே இவன் ஒருத்தன் தாண்டா கல்யாணம் முடிச்சு 2 வருஷத்துக்கு மேல ஆகி இன்னும் பிள்ளை பெறாம இருக்கான். சீ, இவன் கூட எல்லாம் சேரவே கூடாது. என்னடா? ஆமாடா. அட கிறுக்கு பயலுகளா. டேய் பட்டு பிள்ளை, என்ன பண்றீங்க? அங்கு சொல்லுங்க, அக்கு சொல்லுங்க, தாத்தா சொல்லுங்க. டேய் பட்டு பிள்ளை, உன் மாமனை பாத்தியாடா? என்ன சொல்றா பேத்தி? வா கிளவி வா. ஆமா, நான் மட்டும்தான் கிளவி ஆயிட்டேன். இவர் மட்டும் இன்னும் குமரனாவே இருக்காரு. நீ தானே சொன்ன இப்ப கூட உங்களை கட்டிக்கிறதுக்கு கியூல நிக்கிறாங்க பொண்ணுங்கன்னு. நான் குமரன் தாண்டி. ஆமா ஆமா. சரி, பிள்ளைய எப்போ ஊருக்கு அனுப்பி வைக்க போறீங்க? போக சொல்லு. என்ன நானா பிடிச்சு வச்சிருக்கேன்? போக சொல்லுன்னா அவ போறதுக்கு ரெடியா தான் இருக்கா. நீங்க தானே பிள்ளைய அனுப்ப மாட்டேங்கிறீங்க. என் பேத்தியை விட்டு என்னால இருக்க முடியாது. அவளை போறதுன்னா போ சொல்லு. இப்படி சொன்னா எப்படிங்க? பிள்ளை இல்லாம அவ மட்டும் எப்படி போவா? அண்ணன் இன்னொரு பிள்ளை பெத்துக்க சொல்லு. எதுக்கு? அந்த பிள்ளையும் பிடுங்கி வைக்கிறதுக்கா? எத்தனை பேத்தி பேரை வந்தாலும் நான் வளர்ப்பேன். நீங்க வளர்ப்பீங்க, பிள்ளைய பெத்தவங்க கேட்பாங்கல்ல. கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. என்னடா ராஜாத்தி, தாத்தாவை விட்டுட்டு போயிடுவீங்களா? போக மாட்டீங்கல்ல? மருமகன் ஓயாம வந்துட்டு வந்துட்டு திரும்பி போறாரு பொண்டாட்டி பிள்ளை இல்லாம. அவர் பொண்டாட்டியை கூட்டிட்டு போக சொல்லுன்னு சொல்லிட்டேன். ஆனா பேத்தியை அனுப்ப முடியாது. என்னடா தங்கம்? இப்படி சொன்னா எப்படிங்க? அங்க அவனுங்களும் மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறானுங்க. நிக்கட்டும் நிக்கட்டும். இந்த விஷயத்துல மட்டும் எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கீங்க. பாவம் என் மருமக பிள்ளை. ஏங்க, மருமகனோட அப்பா அம்மாவுக்கும் பேத்தியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்லங்க. வந்து பார்த்துட்டு போக சொல்லு. என்னடா ராஜாத்தி, நீங்க போக மாட்டீங்கல்ல? ஆமா, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு உங்க பேத்தியை கூப்பிடுங்க. என் பேத்தி எப்பவுமே இந்த தாத்தாவுக்கு மட்டும்தான் சப்போர்ட். என்னடா கண்ணு? என் பேத்தி எவ்வளவு அழகா பேசுறா. ஊன்னு மட்டும்தான் சொல்றா. என் பேத்தி பேசுறது உனக்கு புரியலன்னு சொல்லு. அதெல்லாம் தாத்தாவுக்கு மட்டும்தான் புரியும். என்னடா? சரி, குளிப்பமாடா. வெயில் ஏறுறதுக்குள்ள பிள்ளைக்கு தண்ணி ஊத்திடுவோமா? ஏய், நீ குளிக்க வைக்கிறியா இல்ல நாங்க 2 பேரும் பம்பு செட்டுக்கு போய் குளிக்கவா? எது? 10 மாச பிள்ளைய தூக்கிட்டு போய் பம்பு செட்டில் குளிப்பாட்ட போறீங்க? நாங்க குளிப்போம், உனக்கு என்ன? நீ வரியா? ஏதாவது பேத்தி வந்ததுக்கு அப்புறம் தாத்தாவை கையில பிடிக்க முடியல. விட்டா குற்றால அருவியில போய் குளிப்பீங்க போல. ஆமா, நாங்க குற்றால அருவியில போய் குளிக்க போறோம். திருச்செந்தூர் கடல்ல போய் குளிக்க போறோம். என்னடா? சாருத்தேன், தாத்தாவும் பேத்தியும் தனி உலகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல. என்னன்னு போங்க, நீங்களாச்சும் உங்க மகளாச்சும் உங்க மருமகனாச்சும் எல்லாத்துக்கும் மேல உங்க பேத்தியாச்சு. மருமகன் வந்தாருன்னா நீங்க பதில் சொல்லிக்கோங்க, நான் எனக்கு தெரியாதுன்றவன்ப்பா. உங்க அம்மாச்சிக்கு வேற வேலை இல்ல, உங்களை கோயம்புத்தூருக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கா. நீங்க தாத்தாவை விட்டுட்டு போக மாட்டீங்க இல்லடா? அப்படித்தான். அங்கு அங்கு அக்கு. வெரி குட் வெரி குட். நம்ம நாளைக்கு ஸ்கூலுக்கு போவோமா? மாமா அதெல்லாம் வேண்டாம், நாளைக்கு நேரம் காலேஜ்லயே கொண்டு போய் சேர்த்துருங்க. போகத்தான் போறோம். அவ மாமன் கூட அனுப்பி விட்டுருங்க. உங்க அம்மாச்சிக்கு போறாம. ஆமாடா ராஜாத்தி, ஆமாடா. ஏன்டா என்ன மார்க் எடுத்திருக்க? அதான் காமிச்சன்லப்பா, அந்த மார்க்கு தான். உன் கூட படிக்கிறவ தானே அந்த கோமலவல்லி பிள்ளை, அவெல்லாம் 1st மார்க் வாங்கியிருக்கா. நான் என்ன வாங்க மாட்டேன்னு சொல்றேன், அவங்க போட மாட்டேங்கிறாங்க. அதானே எங்க பாப்பாவை வாங்க மாட்டேன்னு சொல்றா. அவங்க கொடுத்தா தானே வாங்குவா. என்ன பாப்பா? நீ வாய மூடு மாடு. சரி ரைட் விடு. அந்த பிள்ளை உன் கூட படிக்கிற பிள்ளை, ஸ்கூல் 1st வந்திருக்கு. நீ அவ கூட ஃப்ரெண்டா சுத்திக்கிட்டு இருந்துட்டு என்ன மார்க் வாங்கியிருக்க? லட்சண மார்க்கு.
அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கட்டும்ட்டு தான் நான் விட்டு கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட் இல்லப்பா. ஒழுங்கா படிக்காம மார்க் வாங்காம இருந்துகிட்டு என்னென்ன படம் காட்டுறான்னு பாரு. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல என்ன? இந்த லட்சணத்துல காலேஜ்ல போய் எப்படி சீட்டு வாங்குறது? அதெல்லாம் நான் எடுத்திருக்கிற மார்க்குக்கு வா வான்னு கூப்பிட்டு சீட்டு கொடுப்பாங்க. என்னைய பிகாம் சேர்த்து விடுங்க. வேண்டாம் மாமா, காலேஜே கெடுத்துருவா. மருமானே, அப்படியா மருமானே? பின்ன இவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? 2 வருஷமா நாங்கள்ல தண்டை சோறு போட்டு வளர்த்தோம், எங்களுக்கு தான் தெரியும். மாடு வாயை மூடிரு. அப்ப காலேஜுக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்றியா? ஆமா மாமா, இவெல்லாம் படிச்சு என்னத்த கிழிக்க போறா? காலேஜை கெடுத்துருவா, வீட்லயே வச்சிருங்க. நான்லாம் காலேஜுக்கு போவேன். ஆமா போவ. அந்த நீதான் காலேஜே கெடுத்துருவேன்னு மருமகன் சொல்றான்ல. ஆமா, இவன் பெரிய நாணய கொட்டு கூட. இவன் சொன்னா அப்படியே நடந்துரும். இவன் போய் அந்த காலேஜ் கெட்டு போகாம நல்லாத்தான் இருக்கு. நான் போனா கெட்டு போயிருமா? பாப்பா, அப்பாவை ஏத்து பேசாத. உனக்கும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன்க்கா. உன்னை இன்னும் காலேஜுக்கு அனுப்ப விட மாட்டான் இவன். நான்லாம் போயிருவேன்ப்பா. எங்க காட்டு பாரு. எப்ப நான் காலேஜுக்கு போட்டேன். ஆமா, நீ எடுத்திருக்கிற மார்க்குக்கு உனக்கு சீட்டு கொடுத்துட்டுதே மறுவேளை பாப்பாங்க. எப்பா என் மார்க் பாத்தீங்களா? பார்த்தேன். அந்த ராஜி பிள்ளை எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கா? எப்பா எங்க ஸ்கூல்லயே நான் தான்ப்பா தமிழ்ல ஃபர்ஸ்ட் மார்க் 99. ஆமா, தமிழ்ல மட்டும் மார்க் எடுத்துட்டா போதும், மத்ததெல்லாம் படிக்க வேண்டாம். ஏய் இந்தாடா, நீ என் சொங்க வீட்டுக்கு போ. எங்க ஆத்தா வீடு, நான் உட்காந்துருக்கேன், உனக்கு என்ன? அப்படின்னா வாயை மூடிட்டு உட்காரு. ஓய் ஆத்தா, இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கியே, ஏதாவது எடுத்து விடு. என்னத்தையா? என்னத்தை எடுத்து விடணும்? உன் பேத்திய காலேஜுக்கு வர விடாம பண்ணு, அவ பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க போறா. இப்ப இந்த பிள்ளை காலேஜுக்கு வர்றதுனால உனக்கு என்ன? ஏன் அங்க போய் நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவ என்னையா பண்ண போறா? இங்க பாரு, நான் படிக்கிற இடத்துக்கு இப்ப வரக்கூடாது, ஏதாவது பண்ணு. நான் என்னத்தாடா பண்றது? உனக்கு தெரியாததா? நீ ஏதாவது ஒரு கதையை அவுத்து விடுவியே, ஜாதகம் ஜோசியம்னு, அதுல ஏதாவது ஒன்று அவுத்து விடு. ஆமா, இவன் அதெல்லாம் நம்புவானா? உன் மகன் தானே, நீ என்ன சொன்னாலும் நம்புவாரு. அப்படிங்கிற? நான் என்ன சொன்னாலும் நீ நம்புற இல்ல, அத மாதிரி தான் உன் மகனும். சொல்லு. இருந்தாலும்டா ராசுக்குட்டி. உனக்கு வெத்தலை வாங்கிட்டு வரணுமா வேணாமா? வேணும். அப்படின்னா சொல்லு. பரமசிவம், என்னம்மா? பிள்ளைய பெரிய பிள்ளைய ஆயிடுச்சுங்க. ஜாதக கட்டை எடுத்து மாச கணக்கு ஆச்சு. பேசாம ஜோசியரை வர சொல்லி ஜாதகம் பார்ப்போம். ஆத்தா உன்னை கொன்றுவேன். இருடா ராஜாத்தி இருடா. இவ ஒருத்தி. ஜாதகம் பார்க்கணுமாம்மா? பார்க்கணும் இல்லையா கண்ணு? ஜோசியரை வர சொல்லு. பிள்ளைகளுக்கும் 18 பிறந்துருச்சு. ஜாதக கட்டை எடுத்து அது என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். இன்னைக்கே வர சொல்லட்டாமா? இன்னைக்கா? சரி வர சொல்லு. நாள் நல்ல நாளாக தானே இருக்கு. இவங்க எல்லாம் என்னைக்கு உருப்படவே மாட்டாங்க. நான் செவனேன்னு எங்கள் மாமா வீட்லேயே இருந்திருப்பேன். எப்பா இங்கே பாருங்க, எங்கள் மாமா இங்கே எங்களை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புனாரு? எங்களை திட்டுனாலே உங்கள் கையை ஒடிச்சிருவேன்னு சொன்னார்ல, மறந்து போச்சோ? ஆமாம், எங்கள் அண்ணன் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. ஷோ, இவ ஒருத்தி நேரங்களும் தெரியாம என்னத்தையாவது ஞாபகப்படுத்தி வைப்பா. நான் போய் மாமாவை கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல வெண்ணிலா, ஜாதகத்தை ஒரு பார்வை பார்த்துக்கிடுவோம். பார்த்துட்டு ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் மாமாவை ஒரு தடவை பார்த்துக்கிடுவோமா? எங்க அப்பா ஊர்ல இல்ல மாமா, சரக்கு எடுக்க போயிருக்காரு. மாமா கடையில் தான் உட்காந்துருக்காரு. நான் போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? மருமகனே, நீங்க தானே அந்த 2 லூசுகளையும் பெத்தவரு, எங்க அப்பாவை பத்தி எதுக்கு பயப்படுறீங்க? டேய், உன்னைய முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. மாமா வந்தது மொத்தமா போட்டு கொடுத்துருவா, வசமா சிக்கிருவ. காலேஜுக்கு வந்தா வந்துட்டு போறாடா, உனக்கு என்ன? இவ நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. மருமகனே, என்ன என்னமோ பண்ணுங்க ஐயா. காலேஜுக்கு போறதுக்கு மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம். கேட்டுட்டு அப்புறம் யோசிப்போம். என்ன? நான் போய் மாமாவை கூட்டிட்டு வரவா? ஷோ, நேத்து பிறந்த நண்டு சிண்டும் கூட மிரட்டி மிரட்டி பாக்குது. உங்க ஆத்தா சொன்ன மாதிரி முதல்ல ஜாதகத்தை எடுத்து பார்ப்போம். என்ன படிக்க போடுறது, ஏது படிக்க போடுறதுன்னு அதுல தெரியும். அதை பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம். போங்க. எப்பா என்னைய கருப்பே பிஏ தமிழ் எடுக்க சொல்லியிருக்கான். நான் பிஏ தமிழ் தான் படிப்பேன். காலேஜுக்கு கருப்பங்குடியே போயிட்டு கருப்பங்குடியே வந்துருவேன். காலேஜுக்கு போறதா என்னன்னு ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம். நான்லாம் காலேஜுக்கு போவேன். கருப்பங்குடி தான் போவேன், கருப்பங்குடி தான் வருவேன் சொல்லிட்டேன். வர வர எங்க வீட்டு சின்னதை விட பெருசு கொஞ்சம் விவரமாகிட்டே வர்ற மாதிரி தெரியுதுல முத்து. இது அந்த விவரம் இல்ல, இது எங்க அண்ணனால வந்த விவரம். வேற எதையும் யோசிக்க சொல்லு, முழிப்பா. சரிடா, காலேஜுக்கு வந்தா வந்துட்டு போறாளுக, விடு.
நீ அங்க பண்ற வேலை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வீட்டுக்கு வந்து வத்தி வைப்பா பரவாயில்லையா? அட ஆமாடா, அதுக்கு தான் சொல்றியா? பின்ன நான் என்ன எனக்கா பேசிட்டு இருக்கேன்? மச்சான்டா நீ நம்பிட்டான். எப்பா என்ன கருப்பனை கூட்டிட்டு வரட்டுமா? என்னன்னு போங்க, போய் அவனை வர சொல்லு. மச்சானுக்கு பயந்த மாதிரி இந்த மருமகனுக்கும் சேர்த்து பயப்படணும் போல. சரி. நீ என்ன முறைச்சுக்கிட்டே இருக்க? இருங்க எங்க மாமா வரட்டும். இந்தா நீ பேசாம அங்கேயே போய் இருந்துக்கோ போ. யோ